Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். நீ நல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் வல்லவர். நீர் வல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். நீர் பெரியவர். இயேசுவே இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். இயேசுவே இயேசுவே நீர் என்னை வழி நடத்துகிறீர். நீர் என்னை வழிநடத்துகிறீர். இயேசுவே இயேசுவே நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. இயேசுவே இயேசுவே நீரே என் மீட்பர். நீரே என் மீட்பர். இயேசுவே இயேசுவே நீரே என் வாழ்வு. நீரே என் வாழ்வு. இயேசுவே இயேசுவே நீரே என் கற்பாரை. நீரே என் கற்பாரை. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. வாழ்க இயேசுவே. வாழ்க இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 அப்படியே உங்கள் இரண்டு கரங்களையும் உங்கள் மார்பின் மீது வைத்துக் கொண்டு உங்கள் நெஞ்சின் மீது வைத்துக் கொண்டு இந்த வரிகளை உணர்ந்து ஆண்டவரை போற்றி பாடி மகிமைப்படுத்துவோம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உணர்ந்து பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. சீராக் புத்தகம் 51 அதிகாரம் 22வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். Praise the Lord. The Lord. Praise the Lord. Praise the நம்ம Lord. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நாவினை பரிசாக கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நாம் அவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. Praise the Lord. அடுத்து இன்னொரு இறைவார்த்தை சொல்லுகிறது. திருப்பாடல் 34:1 வாசிக்கிறோம். ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. Praise the Lord. இந்த இறை வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்ந்தவர்தான் என்று நாம் நினைவு கூறுகின்ற புனித செசிலி அம்மா. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை புகழ்ந்தார், ஆராதித்தார், மகிமைப்படுத்தினார். Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. Praise the தன் Lord. இனிய குரலால் கடவுளை எப்பொழுதும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். கடவுளுக்கு இசையமைத்து கொண்டு பாடிக்கொண்டே இருந்தார்கள். பாடகர்கள், இசை மீட்டுபவர்களின் பாதுகாவலியாக திரு அவை அவரை உயர்த்தி வைத்தது. அவருடைய வாழ்க்கை வரலாறிலே பார்க்கிறோம், அவர் எந்த பாடல் குழுவினரையும் வழிநடத்தவில்லை. ஆனால் திரு அவை அவரை பாடல் குழுவினரின் பாடகர்களின் பாதுகாவலியாக உயர்த்தி வைத்திருக்கிறது. காரணம், எல்லா நேரமும் கடவுளை புகழ்ந்து போற்றி பாடிக்கொண்டே இருந்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் நிறைய நற்பண்புகளை கற்றுக்கொள்ள முடிகிறது. 3 நல்ல பண்புகளை மட்டும் செசிலி அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். 1, அர்ப்பணிப்பு. கடவுளுக்கு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். வாலிப வயதிலே மிகவும் அழகான அந்த தருணத்திலே ஆண்டவருக்கு நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அழகை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய பதவியை, தன்னுடைய பட்டத்தை எல்லாவற்றையும் கடவுளுக்காக அர்ப்பணித்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இரண்டாவதாக அவரிடம் இருந்த அந்த துணிவு. நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று முடிவு செய்து கடவுளுக்கு நான் மனவாட்டியாக இருக்கிறேன் என்று சொல்லி முயற்சித்த செசிலி அம்மாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய பெற்றோருடைய வற்புறுத்தலினாலும் கட்டாயத்தினாலும் அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது. வலேரியன் என்ற ஒரு வாலிபனோடு அவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் செய்கிறார்கள். வலேரியனிடம் இந்த செசிலி அம்மா கூறியது இதுதான்:
நீ என்னை ஒருபோதும் நெருங்க முடியாது. என்னை நெருங்குகையில் வானதூதர்கள் எனக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள். நான் என்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நான் வானதூதரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது செசிலியம்மா சொன்னது, நீ போய் முதலில் திருமுழுக்கு பெற வேண்டும், அப்பொழுதுதான் வானதூதரை நீ காண முடியும் என்று சொன்னார். உடனடியாக அவர் சென்று திருமுழுக்கு பெற்றவுடன் ஒரு வானதூதர் அவருக்கு ரோஜா மலரை எடுத்து கொடுத்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறிலே பார்க்கிறோம். அதன் பின்பு வலேரியன் சிசிலியம்மாவை தொந்தரவு செய்யவில்லை, அவருடைய போக்கிலே விட்டுவிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செசிலியம்மாவிடம் இருந்த அந்த துணிவு. மூன்றாவது, கடவுளை புகழ்ந்து பாடுது. ரோமே அரசாங்க கடவுளான ஜூபிட்டர் என்ற கடவுளை வணங்குவதற்காக செசிலியம்மாவுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் செசிலியம்மா சொன்னார்கள், என் ஆண்டவராகிய தேவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆத்திரமடைந்த கோபம் அறிந்த அரசன் இந்த செசிலியம்மாவை கொண்டு வந்து 3 நாள் கொதிக்கின்ற தண்ணீரிலே மூழ்கடித்தார்கள். 3 நாளும் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். 3வது நாள் அந்த கொப்பரையை திறந்து பார்க்கின்ற பொழுது செசிலியம்மாவுக்கு எந்த காயமும் ஏற்படாமல் அப்படியே இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஆத்திரமடைந்த அந்த மன்னன் அவருடைய தலையை வெட்டினான். தலை வெட்டப்பட்ட போதிலும் அவர் கடவுளை புகழ்ந்து பாடினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தையும் மறைசாட்சியாக மறித்திருக்கிறார் இந்த செசிலியம்மா. எப்பொழுதும் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். திருப்பாடல் 34:1 வாசிப்பதை போல, ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த புனிதையோடு இணைந்து இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக அவர் வாழ்வோரின் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் அனைவரின் கடவுள், வாழ்வோரின் கடவுள். கடவுளுக்கு ஜோர கரவுள் எழுப்பி நன்றி சொல்வோம், ஜோர கரவுள் எழுப்பி நன்றி சொல்வோம். இறப்பு என்பது மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான். ஆனால் இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினமும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். நாம் பிறந்த நாம் எல்லாருமே ஒரு நாள் இறப்பை சந்திக்கத்தான் வேண்டும். என்றாவது ஒரு நாள் அந்த இறப்பு நமக்கு நிச்சயம் என்பது இந்த உலக வாழ்வின் நியதி. நாம் இந்த உலகில் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் என்றாவது ஒரு நாள் நாம் சாகத்தான் வேண்டும். அந்த நாள் எப்பொழுது வரும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பிரியமானவர்களே, ஆனால் இறப்பு என்பது இறைவனுக்கு அல்ல, அவர் எல்லாம் கடந்தவர், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவன் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்றார். எப்பொழுது ஒரு மனிதன் இறந்து விண்ணகம் சென்று இறைவனை அடைகிறானோ அப்பொழுது அவர்களுக்கும் அழிவே இல்லாத, இறப்பே இல்லாத வாழ்வு நிச்சயம் இருக்கும் என்பதை நமது மறை கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் உயிர்த்தெழுதலை பற்றி நம்பாத பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவை தேடி எப்பொழுதும் 2 கூட்டம் போய்கொண்டே இருக்கும். யார் யார் தெரியுமா? 2 கூட்டம். இயேசு பின்னாடி எப்பயுமே 2 கூட்டம் போயிட்டே இருக்கும். ஒன்று, இயேசுவின் மூலம் நன்மை அடைவதற்காக, இயேசுவை சந்தித்து அவரிடம் விடுதலை பெறுவதற்காக, இயேசுவை சந்தித்து அவரிடம் பல நோய்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக ஒரு கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. இன்னொரு கூட்டம் இந்த பரிசேயர் சதுசேயருடைய கூட்டம். அவர்கள் எப்பொழுதும் இயேசு இதை செய்கிறாரா, அதை செய்கிறாரா, எதையாவது கேள்வி கேட்டு அவர் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும், எதிலாவது அவரை மாட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பழி தீர்க்க வேண்டும் என்று, அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று இந்த பரிசேயர் சதுசேயர் மறைநூல் அறிஞர்கள் கூட்டம் ஒரு புறம் சென்று கொண்டு, ஏதாவது இயேசு நன்மை செய்தால் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏன் நீ ஓய்வு நாளில் இதை செய்கிறீர்? ஏன் உன்னுடைய திருத்தூதர்கள் இப்படி செய்கிறார்கள்? உங்களுடைய சீடர்கள் ஏன் கை கழுவாமல் உண்ணுகிறார்கள்? ஏன் நீ ஓய்வு நாளில் அவனை குணப்படுத்தினீர்? இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே அவர் எப்படியாவது எதிலாவது சிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருந்தது. அப்படி பரிசேயர்கள் கூட்டம் இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான விவாதத்தை இயேசுவின் முன்பாக வைக்கிறார்கள். இறப்புக்கு பின்பு என்ன நடக்கும்? ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவளை 7 பேர் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றனர். இறந்ததற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் விண்ணகம் சென்ற பிறகு யாருக்கு மனைவியாக இருப்பார்? அதன் பிறகு என்ன நடக்கும்? இப்படி விவாதமான கேள்விகளை இயேசுவின் முன்பாக வைக்கிறார்கள். எப்படியாவது இயேசுவை சிக்க வைக்க வேண்டும், உயிர்த்தெழுதலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல.
எப்படியாவது இயேசு எதிலாவது சிக்குவார் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டே இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அழகாக விளக்கம் கொடுக்கிறார். நாமும் சில வேளைகளில் இப்படித்தான். இறந்த பிறகு நமக்கு என்ன நடக்கும்? நாம் எங்கே செல்வோம்? எப்படி நமக்கு வாழ்வு கிடைக்கும்? நாம் ஒருவேளை உத்தரிக்கிற நிலைக்கு போவனா, நரகத்துக்கு போவனா, அல்லது விண்ணகத்துக்கு போவனா? இப்படி பல கேள்விகள் நம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இயேசு அழகாக விடை தருகிறார் இன்றைய நற்செய்தியிலே. இறந்த பிறகு அவர்கள் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறந்த பிறகு நாம் எல்லாரும் எப்படி இருப்போம்? வானதூதர்களைப் போல இருப்போம். காரணம், இறந்த பிறகு நாம் எல்லோரும் கடவுள் முன்பாக வானதூதர்கள், புனிதர்கள் எல்லாரோடும் சேர்ந்து கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். தூயவர் 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 என்று எல்லாரும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சரி, வானதூதர்களை ஏன் கடவுள் இயேசு இங்கே குறிப்பிட வேண்டும்? வானதூதர்களை பற்றி நம்முடைய புரிதல்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, தோபித்து புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14-15 இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். வானதூதர்கள் என்பவர்கள் யார்? அவர்களை பற்றிய நம்முடைய புரிதல்கள் என்ன? ஒன்று, கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள் இந்த வானதூதர்கள். தோபித்து புத்தகத்திலே பார்க்கிறோம். இந்த தோபித்துக்கும் உதவி செய்ய கடவுளால் அனுப்பப்பட்ட ரபேல் தூதர் அவர்களோடு சென்று அவர்களுக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். அவரே சொல்லுகிறார், நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து உங்களிடம் அனுப்பி இருக்கிறார் என்று தோபித்து புத்தகம் 12-14 வானதூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள் வானதூதர்கள். இரண்டாவதாக பார்க்கிறோம், இயேசுவுக்கு பணிவிடை செய்பவர்கள் வானதூதர்கள். இதை மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். இயேசுடைய அந்த சோதனைகளை எல்லாம் முடித்த பிறகு வானதூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, வானதூதர்கள் என்றால் இயேசுவுக்கு பணிவிடை செய்பவர்கள். மூன்றாவது, இயேசுவுடைய கடவுளுடைய நற்செய்தி அறிவிப்பவர்கள் வானதூதர்கள். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். செக்கரியாவுக்கு கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்தார்கள். நான் கடவுள் முன்பாக நிற்பவன். செக்கரியாவுக்கு சொல்கிறார் வானதூதர் கபிரியேல், நான் கபிரியேல், கடவுளுக்கு முன்பாக நிற்பவன், கடவுளால் அனுப்பப்பட்டவன். இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றே நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன். செக்கரியாவுக்கு இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். அன்னை மரியாவுக்கு இறைவனுடைய வார்த்தையை அறிவித்து அவர் குழப்பத்திலிருந்து ஒரு ஆறுதல் படுத்துகிறார்கள், விடுதலை அளிக்கிறார்கள். அன்னை மரியாவுக்கு கடவுளுடைய செய்தியை எடுத்து சொல்லுகிறார்கள். மூன்றாவது, கடவுளுடைய செய்தி எடுத்து சொல்பவர்கள் தான் இந்த வானதூதர்கள். நான்காவது பார்க்கிறோம், ஊக்கம் தருபவர்கள். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். ஏழை லாசர் பணக்காரனுடைய ஊமையிலே பார்க்கிறோம். ஏழை லாசரும் இறந்தார், பணக்காரனும் இறக்கிறார். இந்த ஏழை லாசரை கொண்டு போய் அபிரகாமின் மடியில் சேர்க்கிறார்கள். பணக்காரன் நரகத்திலே கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். ஊக்கம் தருபவர்கள், வாழுகின்ற பொழுது நம் மனிதர்களுக்கு ஊக்கம் தருகின்றவர்கள் இந்த வானதூதர்கள். பிரியமானவர்களே, இப்படி வானதூதர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்கிறார்கள், கடவுளுடைய பணியை நிறைவேற்றுகிறார்கள், இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார்கள், நம் எல்லாருக்கும் ஊக்கம் தருபவர்களாக இருக்கிறார்கள். ஆக இயேசு இதை குறித்துதான் இறந்த பிறகு அவர்கள் வானதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு இறந்தவர்களும் வானதூதர்களைப் போல என்னாலும் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தூயவர் 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 என்று. ஆகவேதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் எண்ணற்ற வானதூதர்களோடும் செராபின்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து அக்களித்து கூறுவதாவது என்று சொன்னவுடனே நாமும் தூயவர் 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 என்று அந்த பாடலை பாடுகின்றோம். விண்ணகத்தில் இதுதான் நடக்கிறது. அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது. அவர்கள் எல்லாரும் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். ஜோர கடவுள் எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களுக்கு இறந்தவர்கள் போல தோன்றினாலும் அவர்கள் இறைவனுடைய பார்வையில் என்றுமே வாழ்கிறார்கள். ஆகவேதான் இயேசு இன்றைய நாளிலே நற்செய்தியிலே சொல்லுகிறார், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே நாமும் அவர்களுக்காக சிறப்பாக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் நவம்பர் மாதத்திலே எல்லா ஆன்மாக்களையும் நினைத்து பார்த்து நாம் செபிக்கிறோம். அவர்களுக்காக சிறப்பாக செபிப்போம்.
புல்டன்சியன் ஒரு இதிலே சொல்லுகிறார், ஒரு மனிதன் இறந்து விண்ணகம் சென்ற உடனே எண்ணற்ற ஆன்மாக்கள் அவனை தேடி வருமா. தேடி வந்து அவனுக்கு தேங்க்யூ 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 என்று சொல்வார்களாம். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பாராம், நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது, எனக்கு ஏன் நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள் என்று. அப்பொழுது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சொல்லுமாம், எங்களை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எங்களுக்கு நன்றாக தெரியும். காரணம், நாங்கள் தீராத வேதனையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் தான் எங்களுக்காக ஜெபித்தீர்கள். எங்கள் பாவ சுமைகளை குறித்து நாங்கள் இங்கே விண்ணகத்தில் கடவுளோடு முகமுகமாய் காண்று பேறு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது உங்களால் தான். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்காக ஜெபமாலை ஜெபித்திருக்கிறீர்கள், பல்வேறு ஒருத்தல் முயற்சிகளை செய்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு நன்றி என்று சொல்வார்களாம். அதே போல அகுஸ்தினார் சொல்லுகிறார், வாழ்வில் போற்றுதற்குரிய காரியங்களாக 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, அனுதினம் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது, இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் வாழ்வில் போற்றுதற்குரிய காரியங்கள் என்று அகுஸ்தினார் சொல்லுகிறார். அன்றாடம் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். அது எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும். இரண்டாவது, நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். இயேசு அதைத்தான் சொன்னார், இயேசு அதைத்தான் செய்தார். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். எல்லா மக்களுக்கும் உதவினார். தன்னை துன்புறுத்தவர்களுக்காகவும் இறைவனிடம் செபித்தார். ஆகவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். இன்று அந்த இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை என்னிடம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இயேசு எல்லாரையும் மன்னித்தார், எல்லாருக்காகவும் ஜெபித்தார். தன்னை துன்புறுத்தினவர்கள், தன்னை வெறுத்து ஒதுக்கினவர்கள் எல்லாருக்காகவும் இறைவனிடம் ஜெபித்து அவர்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். அந்த மனநிலை என்னிடம் இருக்கிறதா? என் அருகில் வாழுகின்ற சகோதர சகோதரியிடம் நான் இயல்பாக பழகுகிறேனா? அவர்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றேனா? அல்லது அவர்களை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பொறாமை, சீற்றம், கோபம், இப்படி பல்வேறு வகையான தீமைகளால் என்னுடைய உள்ளம் அலகழிக்கப்பட்டு இருக்கிறது. நான் எப்பொழுது திருந்தி வாழப்போகிறேன்? எப்பொழுது இயேசுடைய மனநிலை கொண்டு நான் வாழப்போகிறேன்? நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அவர்கள் எல்லோரும் வாழ்வோரின் கடவுளை சந்திக்க நாம் இன்னும் மண்ணுலகிலே ஒரு கருவியாக இருக்கின்றோம். ஒருவேளை இறந்தவர்கள் விண்ணுலகம் செல்லாமல் உத்திரிக்கிற நிலையில் இருந்தால் நாம் ஜெபிக்கின்ற அந்த ஜெபம், நாம் ஜெபிக்கின்ற ஒப்பு கொடுக்கின்ற அந்த ஜெபமாலை எல்லாம் அவர்களுடைய பாவ சுமைகளை குறைத்து அவர்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும். எனவே அவர்களுக்காக தினமும் நாம் திருப்பலியில் ஒப்பு கொடுப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம். ஆகவேதான் ஒவ்வொரு 10 மணியின் முடிவிலும் நாம் இப்படி ஜெபிக்கிறோம், ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை விடுவியும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் சேர்த்தரலும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரலும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் அவர்களுடைய பாவ சுமைகளை குறைக்கும். அவர்களுக்காக என்னாலும் ஜெபிக்க முடியாது, ஆனால் அவர்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார்கள். நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நாம் இந்த மண்ணுலகில வேண்டுகின்ற வேண்டுதலை இறைவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த மண்ணுலகம் போன்றது அல்ல அந்த விண்ணுலகம். அங்கு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எதை பற்றியும் கண்ணீர் வடிக்க தேவையில்லை, எதை பற்றியும் வருத்தத்தோடு இருக்க தேவையில்லை. அவர்கள் புனிதர்களோடும் வானதூதர்களோடும் என்னாலும் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி புகழ்வார்கள்? தூயவர் 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 என்ற கீதம் விண்ணுலகிலே ஒலித்து கொண்டே இருக்கும் என்னாலும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் எல்லாரும் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமும் இந்த பரிசேயர்களைப் போல இல்லாமல் இறப்புக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. நாமும் வானதூதர்களாக இருந்த கடவுளை புகழ்வோம், போற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ முயற்சி எடுக்க வேண்டும். இறந்த பின் நாமும் வானதூதர்களைப் போல கடவுளை போற்றி புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகின்ற இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற புனித செசிலி அம்மாவை போல எப்பொழுதும் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தி மகிமைப்படுத்த அவருக்கு நல்ல ஒரு பாடலை பாடி எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்ற வரம் எங்களுக்கு கொடுத்தருளும் இறைவா என்று சொல்லி தொடரும் திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம்.